இனிமே நோக்கியா தம்பி சாம்சங் சிஎஸ்கேவுக்கும் இல்ல கேகேஆருக்கும் இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இல்ல. ஏன்னா அவர் ராஜஸ்தான் விடுறதா இல்ல. ஏன் நம்ம சாம்சங் என்னை ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒன்னு ட்ரேடில் விட்டுருந்தேன், இல்லனா என்னை ரிலீஸ் பண்ணிருந்தேன். ஆர்ஆர்ட்ட முன் வச்சாப்புலனா ஆர்ஆரோட ஹெட் கோச்சான ராகுல் டிராவிட்டுக்கும் நம்ம சஞ்சுக்கும் சில பல மனக்கசப்புகள். அது IPL 2025 பல மேட்சுகள்ல தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 5 மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய் தோத்தாங்க. பத்தாவதுக்கு அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர்ல போய் தோத்துருப்பாங்க பாருங்க. என்னதான் அது, என்ன பேட்ஸ்மேனா சூப்பர் ஓவருக்கு இறக்கணும், என்ன பவுலரை சூப்பர் ஓவர்ல போட வைக்கணும்னு தெரியாமையா ராகுல் டிராவிட் பண்றாருன்ற மாதிரி ஈஸியா தூக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இது மாதிரி சில பல மனக்கசப்புகள் இருந்துச்சு. அதனால என்னைய ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருங்கன்ட்டு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட முன்ன வச்சாப்புல நம்ம சஞ்சு சாம்சன். சஞ்சு இப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆர்ஆருக்கு இவரை ஒத்து கொடுக்க மனசு இல்ல. அதனால இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா சஞ்சுவா ராகுல் டிராவிட் முடிவு பண்ணையில ராகுல் டிராவிட்டுக்கு ஓய்வு கொடுத்துருவான், சஞ்சுவை தூக்கி பிளேயிங் லெவன்ல வச்சிருவோன்ட்டு பிளான் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. அதனால டாட்டா பாய் பாய சொல்லி ராகுல் டிராவிட்டுக்கு நன்றியை சொல்லி வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஆர்ஆரை விட்டு. இப்ப அடுத்த ஹெட் கோச்சா இதுக்கு முன்னாடி இருந்த சங்ககரா தான் வர வாய்ப்பு இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல கமெண்ட்ரேட்டரா சங்ககரா தான் இருந்தாப்ல. அப்போதைக்குமே SSV ஜெய்ஸ்வால் துருவ் ஜுரேல்லாம் பார்த்துட்டு ஏதோ பேசிக்கிருந்தாப்ல. அதுக்கு நம்ம பயப்புல யாரு நம்ம SSV ஜெய்ஸ்வால் கொதிச்சு சிரிச்சு பேசிக்கிருந்தாப்ல. அப்பவே சொல்லியிருப்பாப்லையாட்டிருக்கு, அடுத்த வருஷம் நான் தான் உனக்கு கோச்சிங் பண்ண போறேன்ட்டு. அவர் கோச்சிங் டீல விளையாடையில SSV ஜெய்ஸ்வால்லாம் அப்படியே பறந்தாப்ல. மறுபடியும் அவங்களோட கூட்டணி அமைஞ்சா செம்மையா இருக்கு. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல.